உயிரிழந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மரண வாக்குமூலம் என்ற பெயரில் புகார் மனு திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் அளித்ததாக கூறி சமூக வலைதளத்தில் பரவி வரும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி ஜெயக்குமார் தனசிங் மகனான கருத்தையா ஜெஃப்ரின் என்பவர் உவரி காவல் நிலையம் சென்று தனது தந்தையை காணவில்லை என புகார் மனு அளித்ததன் அடிப்படையில் உவரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புகார் அடிப்படையில் உடனடியாக 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணை துரிதப்படுத்தப்பட்டது. புகார் அளிக்க வந்தபோது தனது தந்தையின் அறையில் இருந்ததாக குறிப்பிட்டு ஒரு கடிதத்தை காவல்துறையிடம் தந்துள்ளனர். அக்கடிதத்தில் தேதி ஏப்ரல் 30 என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அக்கடிதம் புகாரின் போதுதான் சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு முன்பு யாரிடமும் ஜெயக்குமார் புகார் அளிக்கவில்லை. விசாரணை தொடர்ந்த போது 4ஆம் தேதி காலை அவரது தோட்டத்தில் எரிந்த நிலையில் பிணமாக ஜெயக்குமார் சடலமாக கிடந்ததை அடுத்து அவரது உடல் மீட்கப்பட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி ஜெயக்குமார் மரண வாக்குமூலம் என்ற பெயரில் புகார் மனுவை திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் அளித்ததாக கூறி சமூக வலைதளத்தில் பரவி வரும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று நெல்லை மாவட்ட காவல்துறை மறுப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எழுதிய 2வது கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது. தனது மருமகன் ஜபாவுக்கு ஜெயக்குமார் எழுதிய கடைசி கடிதம் வெளியாகி உள்ள நிலையில் அதில் யார் யாரிடம் எவ்வளவு பணம் வசூலிக்க வேண்டும் என்பது குறித்து ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். ரூபி மனோகரன் தங்கபாலு தர வேண்டிய 89 லட்சம் ரூபாயை வழக்கு தொடர்ந்து வாங்க வேண்டும் என்று அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இருவரும் நேற்று மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் இன்று வெளியாகியுள்ள புதிய கடிதத்திலும் இருவரின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. முன்னாள் மத்திய அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் என பலரது பெயர்கள் கடிதத்தில் இடம்பெற்றுள்ளன. தனது பிரச்சனையை மனதில் வைத்து கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள நபர்களை யாரும் பழிவாங்க வேண்டாம் என்றும் சட்டம் தனது கடமையை செய்யும் எனவும் தெரிவித்துள்ள ஜெயக்குமார், மகள் கேத்ரின் திருமணத்தை சிறப்பாக நடத்திய அனைவருக்கும் நன்றி என உருக்கமாக பதிவிட்டுள்ளார். தனக்கு வரவேண்டிய லட்சக்கணக்கான ரூபாய் பணம் தொடர்பாக 14 பேர் கொண்ட பட்டியலை கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள ஜெயக்குமார் தான் திருப்பி அளிக்க வேண்டிய பண விவரங்களையும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியனிடம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு காசோலையை திரும்ப பெற வேண்டும் என்றும் சொத்து ஆவணங்கள் குறித்தும் ஜெயக்குமார் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் எழுதிய 2வது கடிதம் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது மகன் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் போதே இந்த கடிதத்தையும் இணைத்து கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடிதத்தில் உள்ள நபர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருவதாகவும் விசாரணை முடியும் வரை தற்கொலையா என்பதை அறுதியிட்டு கூற முடியாது என்றும் மாவட்ட காவல்துறை விளக்கமளித்துள்ளது. காணாமல் போனதாக மகன் கொடுத்த புகாரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கானது தற்போது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.